எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். சுகேஷ் சார் அவர்களுக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் ஸ்பெஷல் வணக்கம் சார். இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் அமைச்சு கொடுத்ததுக்காக ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் நம்ம சீஃப் கெஸ்ட் சார் அவர்களுக்கும் ஒரு வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் சார். நான் வந்துட்டு 2016 பாஸ் அவுட். 2016 பாஸ் அவுட் பண்ணிவிட்டு பாஸ் அவுட். நான் வந்து பாஸ் அவுட் ஆனோடனே சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். அங்கே வேலைக்கு போனேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்டில் வந்து ஜிஎஸ்டி வந்துச்சு. அப்படியே படிப்படியாக நிறையா வந்துச்சு. ஒரே அடி தான், ரிவர்ஸ் ஹேண்ட் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. சிவில் சுத்தமாக அடி. அப்போ எங்கே போனாலும் வேலைகளில் எதுவும் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த டயத்தில் என் ஃப்ரெண்டு மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருந்தான். முடித்த உடனே இங்கே ஜாயின் பண்ணியிருந்தான். அவன் ஒரு 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸோ 3 இயர்ஸோ படித்து கிளியர் பண்ணான். அப்போவே வந்துட்டு நான் போகலான்னு இருந்தேன். சரி நம்மளும் ஜாயின் பண்ணிடலாம், நமக்குமே வந்து ஒன்றும் செட் ஆகலை. கடைசியாக வந்து பேங்கிங் வேல்யூஷனில் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பேங்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி நம்ம ஏன் அந்த ஆஃபீஸ்லாம் போயிட்டு பேங்க்லாம் அவங்க ஸ்டாஃப்லாம் பார்த்து நம்ம ஏன் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஃபீல்டு நமக்கு செட் ஆகலை, ரொம்ப சேலரி அவ்வளோவா வரல, நம்ம ஏன் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தோணுச்சு. அப்போனா சரின்ட்டு நானும் வந்துட்டு அந்த ஃபீல்டு டவுன் ஆனேன். திரும்ப நான் அந்த இங்கே படிக்க வரலாம் அப்படிங்கிற போது என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இங்கே கிளியர் பண்ணிட்டான். அந்த டயத்தில் தான் கிளியர் பண்ணேன். எனக்கு இன்னும் ஒரு இது ஆசையாயிடுச்சு, இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. உடனே நான் வந்து இங்கே 2019 தான் வந்து ஜாயின் பண்ண ஒரு 6 மாதம் இந்த எக்ஸாமுமே ஒரு 2 எக்ஸாம் தான் எழுதுனேன். ஃபிலிம்ஸே கிளியர் ஆகலை. எஸ்பிஐ பிஓவும் எஸ்பிஐ கிளர்க்கும் எழுதுனேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட்டு எல்ஐசி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். எப்போனா ஒரு 8 மந்த்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன். காலேஜ்லேயும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் வந்து எல்ஐசி தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, மெயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்போ கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் வந்துட்டு ராஜா சார் வந்து நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச். அவர் தான் வந்து படிக்க அந்த ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாத போது அவரோட ஸ்பீச் தான் வந்துட்டு நமக்கு சரி நம்மளால முடியும், நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற போது அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. நான் அப்போ தான் நல்லா படித்து மெயின்ஸுக்கெலாம் ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. கரெக்டாக சரியான பீக்கில் இருந்தேன். எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முடிச்சிட்டேன். எல்லாம் மெயின்ஸ் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் வருது. அப்போ கரெக்டாக கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தாலும் மெயின்ஸை தள்ளி வச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு அப்படியே படிக்கிறதே விட்டுட்டேன். அப்புறமா திரும்ப வந்து 2023 தான் படிக்க ஆரம்பித்தேன். அதை விட்டதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமும் நான் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸை எழுதலை. அந்தளவுக்கு அந்த கொரோனாவில் ரொம்ப இதுவாகிடுச்சு, படிக்காமே விட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் எழுதுன எல்லா எக்ஸாம்லையும் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு அப்படி மெயின்ஸில். பிஓ இன்டர்வியூலாம் போய் ஃபைனலில் போய் 0.5 விடலையே. என்னதான் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேறு வழி இல்லை, உள்ளே வந்துட்டோம், இதை முடிக்கிறோம் அப்படின்ட்டு முடிச்சு இப்போ வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கில் வந்து நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் இங்கே யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இங்கே வந்து ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதம் இவங்க கொடுக்குற அடியை மட்டும் நீங்கள் தாங்கிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி இங்கே உங்களோட கோச்சிங் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லாக மெயின்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே தான் வந்து ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டேன். உங்கள் அடியை தாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். 6 மாதம் ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நீங்கள் படிக்கணும். 6 மாதம் படித்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 8 மாதம் அப்படி தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் எப்போவுமே விளையாட போவேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் படிப்பேன். மற்றபடி ஈவினிங் அப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். மைண்டையும் நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி நாள் படிங்க, பாதி நேரம் உங்களுக்கு எப்போ தோணுதோ கேப் விட்டு படிங்க. தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.